கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 91வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாதுகாப்பின் சங்கீதம் என்றும் சொல்லலாம். எங்களுடைய குடும்ப ஜெபத்துல கூட நாங்கள் இதை வழக்கமாய் சொல்லுவது ரொம்ப அதிகம். இந்த சங்கீதத்தை மோசே எழுதியிருக்கிறார் என்றும் சில வேத பண்டிதர்கள் தாவீது எழுதியிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அநேகர் இந்த சங்கீதத்தை மோசேதான் எழுதியிருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மோசே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்துல அவர் நடத்தி கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், தீங்குகள், பல சவால்கள் இதெல்லாம் நேரிட்டது. ஆனால் ஆண்டவர் எப்படி இதுல நம்மை பாதுகாப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகமாய் தூண்டும் வண்ணமாக அவர் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்மை எப்படி பாதுகாப்பார், எப்படி தீமைகளுக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ளுவார், அவர்தான் நமக்கு அடைக்கலமானவர் என்று ஆறுதலான வார்த்தைகளை அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 16 வசனங்கள் உள்ளன. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் கையில் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் என்னோடு கூட பின்தொடர்ந்து இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். தேவன் உன்னை சிறகுகளாலே மூடுவார், அவருடைய செட்டையின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய், அவர் உன்னை பாதுகாத்து கொள்ளுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தான் நமக்கு பாதுகாப்பான ஒரு அரணாய் இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் நம்மளை விலக்கி காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு வியாபாரி இருந்தார். அவர் ஆடு, மாடு, கோழிகள் இதெல்லாவற்றையும் தன்னுடைய தோட்டத்துல வைத்து அவர் வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்துல ஆடு, மாடு, கோழிகள் இதெல்லாவற்றுக்கும் அவர் தீவனம் காட்டிவிட்டு தோட்டத்தை சுத்தம் செய்வதற்காக குப்பைகளை எல்லாம் அகற்றி தேவையில்லாத விறகுகள் இதெல்லாவற்றையும் அவர் எடுத்து ஒரு ஓரத்துல போட்டு தீயை வைத்து கொளுத்தி விடுகிறார். இப்போ அது தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதை மறந்து விட்டு சற்றும் தூர தள்ளி வயல்ல அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தீயெல்லாம் அப்படியே பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. காற்றில் அப்படியே இந்த தீகள் பறந்து அந்த பறவைகள், அந்த ஆடு, மாடு, கோழிகள் இதெல்லாம் இருக்கிற இடத்துல அது அப்படியே வந்து விழுந்து பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அந்த இடம் முழுவதும் தீயினால் கொழுந்து எரிந்து கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் மிகவும் பயத்தோடு கூட வந்து என்ன ஆச்சோ, உள்ள நிறைய ஜீவன்கள் இருந்தது என்று வந்து பார்க்கும் பொழுது அந்த வியாபாரியும் கூட சேர்ந்து ஓடி வந்து பார்க்கிறார். எல்லாம் எரிந்து சாம்பலாய் விட்டது. இப்போ அந்த வியாபாரி ஏதாவது ஒரு உயிராது பிழைக்குமா அப்படின்னு சொல்லி தட்டியை எடுத்து ஒவ்வொன்றாய் அகற்றி அகற்றி பார்த்து கொண்டு வருகிறார். ஒரு கூட்டுக்குள்ள வைத்து ஒரு கோழி குஞ்சை அடைத்து அவர் வளர்த்து கொண்டு வந்தார். அந்த கோழி உயிரோட தான் இருக்கிறதா என்று அவர் பார்க்கும் பொழுது ஒரு தாய் பறவை சிறகுகளை விரித்த வண்ணமாக எரிந்து சாம்பலாய் நிற்கிறதை அவர் பார்க்கிறார். உடனே அந்த தட்டியை வைத்து அதை கீழே தள்ளிவிட்டு பார்க்கும் பொழுது உள்ள இருந்து கோழி குஞ்சுகள் உயிரோடு கூட அவரை நோக்கி ஓடி வருகிறது. இப்போ அந்த வியாபாரி தன்னுடைய இருதயத்துல நினைக்கிறார், ஐயோ, இந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்துருச்சேன்னு சொல்லி மிகவும் பிரமிப்போடு கூட அந்த குஞ்சுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நாம வாழுவதற்காக, நாம பாதுகாப்பாக இருப்பதற்காக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். இன்றைக்கு கூட தேவன் உங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து தன்னுடைய ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய சிறகுகளுக்கு கீழே, அவருடைய செட்டையின் கீழே நீங்கள் அடைக்கலமாய் வரும் பொழுது தேவனாலே உங்களுக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பு உண்டாகிறது. உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய தூதனுக்கு அவர் கட்டளையிட்டு உங்களை கரங்களில் ஏந்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு கீழே யாரெல்லாம் அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா
எல்லாம் தேவனுடைய கரத்துல பாதுகாப்பு உண்டு. ஒரு தாய் பறவை எப்படி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததோ, அவ்வண்ணமாய் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க தேவனுடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து புகும் பொழுது, அவருடைய பாதுகாப்பு உங்களுடைய குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகள் மேல, நீங்க செய்கிற தொழில் மேல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வியாபாரம் செய்கிற இடத்துல, நீங்க எங்க இருந்தாலும் எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அவருடைய செட்டையின் கீழ் நீங்கள் அடைக்கலமாய் வரும் பொழுது கண்களை மூடி செபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆவியானவரே, நீர் உம்முடைய சிறகுகளினால தம்முடைய ஜனங்களை நீர் மறைத்து பாதுகாத்து கொள்ளுவீராகப்பா. உம்முடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் அவர்களை அப்பா வைத்து கொள்ளும்படிக்காய் செபிக்கிறோம்ப்பா. எல்லா தீமைகளுக்கும், பாழாக்கும், கொள்ளை நோய்களுக்கும், வியாதிகளுக்கும், வருத்தங்களுக்கும் என் தேவன் நீர் அவர்களை விலக்கி காத்து கொள்ளும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒரு தெய்வீக பாதுகாப்பு பிள்ளைகள் மேல வந்து அமரும்படிக்காய் செபிக்கிறோம்ப்பா. உங்க நாம மாத்திரமே எப்பொழுது மகிமைப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய கரத்துக்கு கீழே, அவருடைய செட்டையின் கீழே நீங்க அடைக்கலமாய் அவரே தஞ்சம் என்று வந்து புகுந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு உங்க குடும்பத்தின் மேல, உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல அது நிரந்தரமாய் தங்கியிருக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் இந்த வசனத்தின்படியே உங்களை பாதுகாத்துக் கொள்வார். God bless you.